விக்னேஸ்வரா, கடவுளே, இது உனக்கே நல்லா இருக்கா? புள்ள வேணும்னு கேட்டேன், வாஸ்தவன் தான். அதுக்காக இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணா? கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறாங்க. என்னைக்குத்தான் என்ன கையெடுத்து கும்பிட வைப்ப? இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா? ஏங்க இப்படி காலங்காத்தால புலம்புறீங்க? விக்னேஸ்வரா, வித்தியாசமா நினைக்காத, என் பொண்டாட்டி தான். அது அவருக்கு தெரியும். என்னங்க, நம்ம பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ, அடி பாவி, 2 பேருக்கும் ஒரு பொண்ணா? இவனுங்க 2 பேரும் ஒத்து போவானுங்க, பொண்ணு ஒத்து போவாளா? சும்மா இருங்க, நீங்களும் உங்க பேச்சும். பொண்ணை பாருங்கன்னு சொல்ற, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா இரு. இந்த பரதேசி பயலுக படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல. எவ்வளோ ஒரு நாட்டுக்கட்டையை கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்து வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப. இவனுங்க தான் ஒரு முழத்துக்கு வச்சிருக்கானுங்களே. என்னது? படிச்ச டிகிரிய. ஓஹோ. இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ணை பாக்குறது? ஹலோ 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 ஹலோ. விடுங்கடா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. அடுத்த வீட்டு பசங்க மாதிரி அலோ அலோன்றீங்களே. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கடா. ஹலோ. டேய், விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். என்ன பண்ணீங்க? அண்ணனும் தம்பி எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா? அனாவசியமா 2 ஆம்பளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என்னங்க நீங்க விவரங்கட்ட தனமா என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டையும் பேசுறீங்களே, அது உங்களுக்கு புரியுமா? குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க, பாவம். வளர்ந்துருப்பானுங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் விவரமா கேளுங்கடா. உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு, சரிதானா? எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தாண்டி. இந்த பாரு, ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா. சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். என்னடி கல்யாண பேச்ச எடுத்த உடனே 2 பேரையும் காணோம்? எல்லாம் உங்களாலதான். எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல. பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க. பேசாதடி. நம்ம சாந்தி முகூர்த்த தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்தியே, அப்பவே சொன்னேன் விடிஞ்சா ஆடி மாசண்டேன்னு. விட்டியா? விடல. அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க. ஐயோ ஐயோ. ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசண்டி. ரொம்ப பார்வதி. நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி. என் பேரு பாலு. சாரதா பிரசிடென்ட். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்களே சொல்லிடுங்க. இத போய் நான் எப்படி நான் சொல்றது? நீங்களே சொல்லிடுங்க. நமக்குள்ள என்னங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லிடுங்க அண்ணா. ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்ல போறீங்களா? இப்படி தயங்குறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாசம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா? கச்சேரியா? ஆமா. கொஞ்சம் இருங்க, டைரிய பார்த்து சொல்லிடுறேன். நாக்கு நீட்டுறீங்களா? இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல. 21, 22, 23, 24. நியாயமா 24ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கணும். ஆனா ஃப்ரீயா இருக்கேன். நல்ல வேலை. நீங்க எங்க கச்சேரி இருக்குன்னு சொல்லிடுவேளோன்னு பயந்தே போயிட்டோம். கச்சேரி எந்த ஊர்ல? பரமக்குடியில. பரமக்குடியிலயா? பக்கவாதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? அதெல்லாம் இல்லாமல எம்.எஸ். சுப்புலட்சுமி பாட்டு, மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி வயலின், பழனி பட்டு கடம், சபாஷ், பல்லாவரம் கிட்டு கெஞ்சிரா. சரியான போட்டி. சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம். சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா? அப்புறம் என்ன எதுக்கே புக் பண்ணீங்க? எங்களை மன்னிக்கணும், நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு. பிஞ்சு போச்சா? விட்டு போச்சுன்னு சொல்லலாம். அதனால 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மிருதங்கத்தை இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். போயிட்டாங்களா? பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க. முழுக்க டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க? வாங்க வாங்க வாங்க. ஏன் சார், நம்ம கடையில பாஸ்போர்ட் சைஸ் படம் எடுக்கணும்னா எவ்வளவு? 3 காப்பி 10 ரூபா. ஃபுல் சைஸ் 20 ரூபா. எப்ப கொடுப்பீங்க?
காலையில எடுத்தா சாயந்தரம் கொடுத்துருவோம். வெரி குட் வெரி குட். எக்ஸ்ட்ரா காபிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 5 ரூபா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? நான் படம் எடுக்க வரல சார், பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பஸ் வரல, பொழுது போகல, விசாரிச்சு வச்சா எப்போது படம் எடுக்கும்போது அது பயன்படுமே அப்படிங்கிறக்காண்டி விசாரிச்சு வச்சுக்கிட்டேன். போய் அப்படியே போய் காலங்கத்துல வந்துட்டாங்க போனி பண்ண. எப்படி முந்தா நாள் சமஞ்ச பொண்ணுல இருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? என்னங்க இது? நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவன நீ ஆட்டுறத நிறுத்தியா? பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோர கட்டையும் பாரு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி. தோ. ஆமா, நீயே முத்தம் கொடு. சாரிம்மா, மன்னிச்சுக்க. நீங்க ஓவரா பேசுறீங்க. தரகர் தனிக வச்சலம்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரையா போச்சுடா. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலைய நரைச்சிடும் போல இருக்குது. வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நேர்மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த லட்சணத்துல நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. இதை விட அன்னைக்கே ஒரு முறம் தள்ளி படுத்திருக்கலாம். மொழமா, நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதயா. கோவிச்சுக்கிட்டா வேலை நடக்க வேணா. சரி, அந்த பொண்ணுகளை பிடிக்கலன்னா விட்டுடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு 3 ஐட்டம் வச்சிருக்கிறேன். சாதாரணமா இதை நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல. உங்க வேலையா தானே, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. காட்டியா? பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன், பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம். கோயம்புத்தூர் பொண்ணு, பேரு அபித குஜலாம்பாள். வீடு, வாசல், மனை, தோட்டம், துறவு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான். பரவாயில்லையா? அட நீ ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தா என்ன? பொண்ணு தானே நமக்கு முக்கியம். வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே. கடை வச்சிருக்கானா? கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான். சை. கோவிச்சுக்கிட்டா எப்படி? இத பாருங்க. பொண்ணோட அப்பன் கட்டட கான்ட்ராக்டர். பொண்ணு BA வரைக்கும் படிச்சிருக்கிறா. வீணை, வயலின், புல்லாங்குழல், தபேலா, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங். இவ்வளவும் தெரியுமா? இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்கார்ந்து பார்த்து ரசிப்பா. அவளா அரஞ்சண்ணா. ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க. என்னத்த மிஸ் பண்றான்? இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான். ஆமா, கிள்ளுவான். நான் காட்டலையே, உங்களுக்கு தான் காட்டுறேன். என்னது வித்தக்கார மாதிரி? பார்வதி, பார்வதி, என்னங்க? இருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும்? யோ, இந்த பொண்ணைய முடி. அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை? ஐயா, தவறிடுச்சு. செத்து போச்சா? தவறு நடந்து போச்சுங்க. என்ன? இது என் சம்சாரத்தோட போட்டோங்க. ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க தரகரே, வீட்டுல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க, அது போதும். சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா ஆ? சரி, வேணா விட்டுருங்க. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பாரியா. கவலையே படாது. ஐயா, இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது. பேசாம பொண்ணை இந்த ஊர்லயே தேடுவோம், தப்பில்ல. தேடு தேடு. அம்மாடி, ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா? நிக்குதுங்களாவா? இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேரு. அதுல பொம்பளைங்க 700 பேரு, ஆம்பளைங்க 300 பேரு. என்னங்க இது? பொம்பளைங்க 700, ஆம்பளைங்க 300. என்ன செங்கமலம், சும்மா தானே இருக்க? வாயா, அப்படி தோப்பு பக்கம் போய் டீ சாப்பிடுவோம். அந்த பக்கம் போனா என் வீட்டுக்காரர் இருப்பாரு. அப்படின்னா இந்த பக்கம் வேணா, வா அந்த பக்கம் போவோம். என்னங்க இது? வளர்த்த கட்ட ஊரா இருக்கு. இந்த ஊர் சரிப்பட்டு வராது, வாங்க வேற ஊருக்கு போலாம். அடாடாடாடாடா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு. பாத்தீங்களா, பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு. நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க, உங்க குடும்பமே கோவில் ஆயிடும். வணக்கங்க. இவர் முகத்துல என்ன களை பாத்தியா? இந்த ஊர் மரங்களை பார்க்கலையே, இன்னும் கலையா இருக்கும். அம்மா தாயே, இந்த மண்ணோட மகிமைய பாத்தியா? என்னங்க, நம்ம இந்த ஊர்லயே பொண்ணை பாத்துருவோம். ஏங்க, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. இந்த மண்ணோட மகிமைய பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன். மகிமைய மடியில வச்சிருக்கிறாரா? அவரு பெரிய பக்திமான், உடம்பெல்லாம் மகிமை, அதான் தடவுறார்.
மரியாதையா வச்சிருக்கிற மொத்த பணத்தை எடுங்கடா. பார்வதி, நல்ல வேலை தங்க நகையை போட்டு வராம கவரிங் நகையை போட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அட பாவி, இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே. கும்பிட்டு தான் கொள்ளை அடிக்கிறது. நல்ல பழக்கம். ஏய், மரியாதை எடு. எடுத்து கொடுங்க. வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு? நீ ஏன் இது பண்ற? அந்த ஆளே சும்மா இருக்கா? என்னங்க, சீக்கிரமா பணத்தை கொடுங்க. நமக்கு எதுக்குங்க வம்பெல்லாம்? யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு. ஆட்டமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஆடி கீழே விழுந்துருவேன். இந்தா புடி. நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கத்தியை காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க. இதுதான் உலகம். இனிமே நானும் ஒரு கத்தியை வாங்கிக்கிறேன். தனியாசலா, உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும்? 250. இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாம் காரணமாத்தான். இந்தாயா. புது ஊருக்கு வந்திருக்கிறோம், 4 செலவு இருக்கும். நமக்குள்ள என்ன? அப்புறமா வாங்கிக்கிறேன். ஆனா உன்கிட்ட இருந்தான்னா என்கிட்ட இருந்தான்னா செலவுக்கு வேணும்னா உன்கிட்ட வாங்கிக்கிறேன். புடி. இந்தாயா, உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அதனால சாமி சன்னதியிலையும் ஐயா முன்னிலையிலையும் கொடுத்தா ஞாபகமா இருக்கும். இந்தா புடி. ஏன்றா என்ன அவன் வாங்க மாட்டேன்டா? வாங்கிக்கலாம். புடி. ஏய், என்ன பையில வைக்கிற? பணத்தை ஏறா பரதேசி பயல. குடுற பணத்தை. அம்மா, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க தாயே. பாத்தியாயா, கும்பிட்டு போனா சரியான கொள்ளை அடிக்கிற ஊருக்கா கூட்டிட்டு வந்திருக்கேன். இது உமக்கே நல்லா இருக்கா? பணத்தை தார வாத்துட்டு நான் நிக்கிறேன். நீங்க ஏமா தாவி தாவி குதிக்கிறீங்க? இத பாருங்க, கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது. அங்க வச்சுக்கிறேன் கச்சேரிய. வாங்க. நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேன்யா. ஐயா, இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு. ஆஹா. கலாட்டா, கல்வீச்சு, சண்டை, சச்சரவு, அடி தடி எதுவுமே கிடையாது. இது அமைதி. இது ஒரு கிராமிய விளையாட்டு. டெலிவிஷன்ல பார்த்தது இல்ல? ஏயா, மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி. வந்துங்க. சும்மாரியா, நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன். கேப்பா, இவங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறாங்க? இல்லைங்க, எங்க அப்பாக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை. இந்த 2 பேர்ல உங்க அப்பா யாரு? அத பத்தி தாங்க சண்டையே. எங்க ஆளை காணோம், போயிட்டாங்களா? வா சார், இந்த இடம் காலியா இருக்கு, உட்காரு. உட்கார. இந்தப்பா, இது லேடிஸ் சீட்டு, எழுந்துரு. என்னென்ன அக்கா எந்திர சொல்றாங்க? மேடம், சின்ன பையன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு போகட்டும். டேய், அக்காவுக்கு தொந்தரவு கொடுக்காம வரணும். என்ன மிஸ்டர், ஏதாவது கலாட்டா பண்ணோன்னு வண்டியில ஏறி இருக்கீங்களா? மேடம், இத பாருங்க, இது கவர்மெண்ட் பஸ். நாங்களும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா எங்க வேணாலும் உட்காந்துடலாமா? மேடம், இவன் உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்தான், மடியில உட்கார்ந்தான். ஏயா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவன் உட்கார்ந்ததுக்கு இப்படி சொல்றீங்களே, நான் உட்கார்ந்தா எப்படி கத்துவீங்க? என்ன உணர்ச்சி வசப்பட்டு அக்காவை திட்டாதீங்க. தைக்குள்ளமே உங்க கற்புக்கு என்னால எந்த பாதிப்பும் வராது. ராஸ்கல், பொம்பளை பொறுக்கீங்க. கண்டக்டர், வண்டியை நிறுத்துங்க. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இதோ பாருங்க, நீங்க படிச்சவங்க. ஒண்ணுமில்லாத சின்ன விஷயம் 12 வரியில ஒரு தமிழ் பாட்டு பாடினதுக்கு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. நமக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டா ராசியா போயிடும். என்ன சொல்றீங்க? உங்கள மாதிரி காலி பசங்களை கோர்ட்டுக்கு ஒரு தடவை இழுத்தாதான் ஊர் உலகம் உருப்படும். இதோ பாருங்க, நீங்க திட்டினா கூட பரவாயில்ல, கேஸ வாபஸ் வாங்கிட்டா போதும். வாபஸா? வயசு பொண்ணுங்களை பார்த்து யாரும் வாயை திறந்து பாடக்கூடாது. அதுக்குதான் இந்த கேஸ். உன் கூட எனக்கு என்ன பேச்சு? நாம ஹைகோர்ட்ல சந்திப்போம். ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம், 2வதுக்கு பின்னால கொடுக்கறேன். கவலைப்படாதம்மா, அப்படியெல்லாம் உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன். அடடே, வாயா தரகு. இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஆமா, பொல்லாத காப்பி. அத குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே, அதுக்கே நீ ஆச்சரியப்படணும். ஏயா,
தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா? காலை இந்த ஆட்ட ஆட்டுற, டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தைச்சிருக்கலாம். யோ கருங்குழி, அச்சில வார்த்தை சில மாதிரி மூக்கும் மொழியுமா 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன். அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். கனெக்ஷனா? இது என்ன பவர் ஹவுஸா? இப்படி கிண்டலா பேசி பேசி உன் பொண்ணுங்க கிழவிங்கள் ஆயிட போகுது. அட போயா, இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து 5 அடி ஆறங்குளம் இருப்பான்னு சொன்னேன். அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான். 5 அடி ஆறங்குளம்னு நான் அகலத்தை சொன்னேன். நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? இத பாரு, இப்போ அழகு, அறிவு, அந்தஸ்துன்னு ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன். மீன் கடை மாதிரி. இந்த தஞ்சாவூர் பண்ணைய பத்தி நீ என்ன நினைக்கிற? செத்து போயிட்டாரு. இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாராமே. தொழில் விவசாயம், நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன். பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான். இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பசவுள்ள இடம். வசதி உள்ள இடமா? எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு. சு, ஆமா, கையில என்ன கொடுப்ப? புதுசா என்னையா கொடுக்க போறேன்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனையே இல்ல. 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்கிற சொல்லு, பொண்ணை இங்க கட்டிக்க சொல்லு. ஆனாலும் உனக்கு பேராசை. இந்த மாதிரியா தங்கமான பையன், தரமான குடும்பமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நடைய கட்டு. அவ்வளவு சுலமா நிறைய கட்டிடுவேனா? லாக்கல விழுந்துட்டான், மாட்டிக்கினான். பரமசிவன், பார்வதி 2 பசங்க. மூத்தவன் கணேசன், இளையவன் முருகன். எப்படி? கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான், முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு பள்ளியில உட்காந்துட்டான். இந்த திருவிளையாடல் விளையாட்டுலாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான். இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒடுக்கமான ஃபேமிலி. பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ, பொண்ணை பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன்.